கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் சக மாணவரின் போதைப் பழக்கம் குறித்து தலைமை ஆசிரியரிடம் புகார் அளித்ததால் 11ஆம் வகுப்பு மாணவர் தாக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் மாணவரிடம் மாவட்ட கல்வி முதன்மை அதிகாரி செல்போனில் விசாரித்தபோது தனக்கு நேர்ந்த தாக்குதல் குறித்து மாணவர் விவரித்த ஆடியோ வெளியாகியுள்ளது. கொஞ்சம் அப்படியே நம்ம நிக்கிற இடத்துல அவனாவே பக்கத்துல கையை தட்டிட்டு என்னத்துக்குள்ள ஏதோ கூலின்னு ஏதோ என்ன சொல்லி கழுத்தை பிடிச்சான். சரி கொஞ்சம் பொறுத்தோம், இன்னும் கொஞ்சம் கூட பொறுப்பு அமைதியா இருந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் கழுத்தை பிடிச்சி அப்ப நான் உடனே டீச்சர்ட்ட ஃபர்ஸ்ட்ல முதல்ல அப்படியே நார்மலா அப்படியே இருக்குன்னு பக்கத்துல போனேன். மறுபடியும் போகிறதுக்குள்ள முதுகுல அடிச்சுட்டு அப்படியே தள்ளி போட்டுட்டான். அது அந்த டைம்ல ஒரு 6 பேர் 6 பேரும் அதுல இருந்தானுங்க. அப்ப 6 பேரும் விலகிட்டானுங்க. நான் கீழே போய் விழுந்துட்டேன். டீச்சர் சொன்னாங்க. நான் சரி பலமுறை நான் சொல்லிட்டேன். அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நான் கொஞ்சம் இதா இருந்தேன். ஆனாலும் பல விஷயங்கள் டீச்சர்ஸ்ட கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன். நீ கவலைப்படாத, சரி உனக்கு நான் எல்லா இதுவும் நான் இது பண்ணி தரேன். நீ எக்ஸாமுக்கு வந்துரு, சரியா? எக்ஸாம் கம்ப்ளீட்டா எழுதிரு. கண்டிப்பா உனக்கு எல்லா ஃபெசிலிட்டி என்னென்ன வேணும் அப்படின்னு நான் பண்ணி தரேன், சரியா? உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.